ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. அக்கா என்ன எப்போ பார் சப்பாத்தியே பண்ணுறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. சப்பாத்தியும் அதுக்கு சைடிஷும் தான் நம்ம பண்ணுறது. சைடிஷ் தான் முக்கியம். இதில் சாப்பாடு வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சப்பாத்தியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சப்பாத்திக்கு சைடிஷ் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் சப்பாத்திக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக ஒரு சைடிஷோடு சொல்கிறேன். சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். நீங்கள் சப்பாத்தியை மட்டும் பார்க்காம அதில் என்ன சைடிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா சப்பாத்தி நார்மலாக எல்லாருமே டெய்லி வீட்டில் பண்ணுறது தான். அதுக்கு சைடிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு சைடிஷ் அதில் போட்டணும். சப்பாத்திக்கு அக்கா இப்படி சைடிஷ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு சைடிஷாக பொரிச்ச முட்டைக்கறி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம எப்பயுமே பண்ணுறது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். இப்போ தண்ணி நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியும் சூடு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அடுத்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். தண்ணி ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அதே போல் சுடு தண்ணி சூடு பண்ணுறது ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். நம்ம கையில் லைட்டாக தொட்டு பிசைகிற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். அப்போ மாவு பிசைகிற பக்குவம் சப்பாத்தியெல்லாம் பிசைகிறப்போ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். பூரி செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்படியே வச்சோம்னா மேலே காஞ்சிரும். அதனால் மூடி வச்சிடலாம். மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அதில் 3 முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். முட்டையை கலந்ததுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், முட்டையை வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், முட்டையை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த போல் வறுத்து எடுத்துக்கணும். இதில் மசாலா பொடியெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. உப்பு மிளகுத்தூள் மட்டுமே நம்ம போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பூண்டுப்பல் அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். அடுத்து இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, ஒரு 7-8 தக்காளி இருக்கும். இது தேவையான உப்பு, மல்லித்தூள் 1, 2, இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்து மஞ்சள் தூள். இப்போ கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். அதுலேயே நல்லா வதங்கி நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். அந்தளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளியில் இருக்க தண்ணி மட்டுமே போதும். அந்த தண்ணியிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து வதக்கி விடணும். அப்போ தான் தக்காளி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரும். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா? அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதக்கி விட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையே இதில் சேர்த்துருவோம். இப்போ முட்டை இதில் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலை கலந்து விட்டுருவோம். முட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
முட்டை போட்டதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். முட்டை போடுறது வந்து உங்கள் விருப்பம். 3 முட்டை சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இல்லை வேணாம் எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 5 முட்டை அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக முட்டை சேர்த்தாலுமே இது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கம்மியாக முட்டை சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன் அக்கா நீங்கள் வந்து இது கிரேவி ரெடியானதுக்கப்புறமே முட்டையை ஊற்றி பச்சை முட்டையை ஊற்றி நீங்கள் கலந்து விட்டுருக்கலாம்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி பச்சை முட்டையை ஊற்றி அந்த மஞ்சக்கருவோடு சேர்த்து கலக்கணும்னா கவுச்சி அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிட பிடிக்கும். ஆனால் அந்த கவுச்சி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. நமக்கே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்கள் பொரித்து இந்த கிரேவியில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே ஒரு ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சாப்பிடல இந்த டேஸ்ட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால முட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் 5க்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றீங்கன்னா அந்த 5 பேர் அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு முட்டை கணக்கில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா முட்டை தான் அதிகமாக இருக்கும், கிரேவி கம்மியாக இருக்கும். அதனால முட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தாலே நல்லது தான். 2லேருந்து 5க்குள்ளே சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த அளவு கிரேவிக்கு. இப்போ சூப்பராக கலந்து விட்டதுக்கு இந்த முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கலந்து விட்டே 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்கிட்ட அந்த முட்டை வந்து அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மாற்றி வச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்திக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு ஊறி இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுனா கூட தேய்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மாவு தூவிட்டு கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்துடலாம். ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்ச்சி போட்டு எடுக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். செய்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அடுப்பு ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த பக்கம் தேய்ச்சி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைகள் வச்சிடலாம். நான் இப்போ வந்து ஒரு 5 சப்பாத்தி தேய்ச்சிட்டேன். தோசைகள் வச்சுட்டு இருக்கிறத போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம். கல் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்ச சப்பாத்தி எடுத்து இதில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கல் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் சப்பாத்தி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை சூடாகிறதுக்குள்ளே அது வந்து ஒரு மாதிரி நடுவில் வந்து மொறுமொறுப்பாயிரும். அதனால் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சப்பாத்தி போடணும். அதே போல் போட்ட உடனே ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க இந்த மாதிரி திருப்பி 2 தடவை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா சப்பாத்தி வந்து எலும்பி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தியும் ரெடி, நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். பொரிச்ச முட்டைக்கறி, அப்புறமா சப்பாத்தி, சூப்பராக பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி. அருமையான டேஸ்ட்டில் பொரிச்ச முட்டைக்கறியும் சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோம். இந்த முட்டைக்கறி வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம்.